இன்று ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள். இன்றைய திதி தசமி, மறுநாள் அதிகாலை 4:27 மணி வரை, பின்னர் ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், பகல் 11:28 வரை, பின்னர் சித்திரை. யோகம் பகல் 11:28 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நள்ளிரவு 12:38 வரை கும்பம், பின்னர் மீனம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் தைத்துளம், கரஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சிராத்த திதி சுக்லபக்ஷ தசமி. இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த தினம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 16/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். முக்கிய பிரமுக அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்குது. எதிரிகள் விலகி செல்வார்கள். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும். பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள், விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். விலகி சென்ற உறவுகளும் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முழு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களால் பயனடைந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால குடும்பத்தில் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.